ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் நாட்டுக்கோழி குருமாவும் தான் ரெடி பண்ண போகிறோம். இனிமேல் கடையில் நீங்கள் பரோட்டாவும் சால்னாவும் வாங்கவே வேணாம். நம்ம வீட்டில் செய்கிற இந்த நாட்டுக்கோழி குருமாவும் பரோட்டாவுமே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோ எடுத்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரோட்டா பண்ணுறதுக்கு நாகாவுடைய மைதா மாவு 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அப்போ தான் பிசைகிறது கரெக்டாக இருக்கும். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒயிட் சுகர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த புரோட்டாவில் மேலே கோல்டன் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு ஃப்ளேவர் வர்றதுக்காக ஒயிட் சுகர் தான் சேர்க்கணும். இதுக்கப்புறம் 1 குழிக்கரண்டி அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஓரலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை ஒரே எதிரியாக ஊற்றிட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் புரோட்டா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் புரோட்டா மாவு எடுத்திருக்கேன். நல்லா உப்பி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை ஓரலாக பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உருண்டை பிடிக்கும் போது மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் கரெக்ட் சைஸாக பார்த்துக்கோங்க. எனக்கு 1 கிலோ மாவில் 26 உருண்டைகள் கிடச்சிது. இப்போ உருண்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி அகலமான மூடி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இழுக்கிறதுக்காக உங்ககிட்ட நீங்கள் கவுண்டர் டாப்லேயே நீங்கள் இழுத்துக்கலாம். இல்லாட்டி டைனிங் டேபிள் இருந்தால் கூட டைனிங் டேபிளையும் இழுத்துக்கலாம். நான் கீழே உட்காந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அகலமான மூடி எடுத்திருக்கேன். இதில் நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட்டையை வச்சு நல்லா இழுத்து விட்டுருங்க. இந்தளவுக்கு அகலமாக இழுத்ததுக்கப்புறம் இதை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கும். அதோடய வச்சு நல்லா அந்த காற்றோடய வச்சு நல்லா சுற்றிடுங்க. சுற்றிட்டு ஃபுல்லாமே நல்லா அழுத்தி விட்டுட்டு மேலே எண்ணெய் தேய்ச்சிருங்க. கீழே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான் நல்லா ப்ளஃபியாகவும் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கனாக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறம் கத்தியை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுருங்க. ஃபுல்லாத்தையும் கோடு போட்டுட்டு தனித்தனியாக வராத அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ரோல் பண்ணாலும் உங்களுக்கு லேயர் பர்ஃபெக்டாக சூப்பராக கிடைக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் மஸ்ட்டு அப்ளை பண்ணியே ஆகணும். அப்போ தான் நல்லா நமக்கு உப்பி கிடைக்கும். இப்போ இது எப்படி இழுக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு கட்டையை வச்சு இழுத்துக்கலாம், இல்லை கையில் வச்சு கூட நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் நல்லா சட்டி சூடாக இருக்கணும். தோசைக்கல் சூடாக இருக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த புரோட்டா எடுத்து வச்சுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெரட்டி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உள்ளேலாம் நல்லா வெந்து நல்லா முருகலாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு அடுத்ததையும் போட்டு காமிக்கிறேன். நல்லா எண்ணெய் நல்லா ஊற்றி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அந்த கோல்டன் கலர் கிடைக்கும். நம்ம அந்த சுகர் சேர்த்ததுனால அதை இந்த கோல்டன் கலர் கிடைக்கும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காம ஒயிட் கலர்லேயே தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக புரோட்டா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த புரோட்டா இன்னும் சாஃப்டாக ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 3 புரோட்டா இல்லை 4 புரோட்டா போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேபிளில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் இதோட லேயர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அப்படின்ட்டு. இந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு துணியை போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த புரோட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நாட்டுக்கோழி குருமா எப்படி செய்யலான்றதை இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி உள்ள 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து நல்லா வாட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம. இது நாட்டுக்கோழியில தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் மட்டன்லேயும் செஞ்சுக்கலாம், இல்லாட்டி சிக்கன்லேயும் செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நாட்டுக்கோழி வந்து சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவிலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் குக் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ள குழம்பு மசால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசால் சேர்க்க வேணாம், இந்த மசாலே போதும். இந்த சிக்கன் கூட இந்த மசாலா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. பிரட்டினதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து மூடி போட்டுட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கலாம். போதும், அந்தளவுக்கு விட்டாவே போதும். இப்போ வந்து இது இருக்கட்டும். விசில் வர்றதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி பவுலில் வந்து தேங்காய் வந்து ஒரு முடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெரிய சைஸ் முடியில் இருக்க தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம விசில் வச்ச கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படியே கூட சாப்பிட்லாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் வந்து நம்ம இன்றைக்கி குருமா மாதிரி பண்ணுறதுனால வந்து தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சதை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நம்ம குருமா அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ரொம்ப கெட்டியாக வச்சாலும் அந்தளவுக்கு இருக்காது. நமக்கு இது தேங்காய் அதிகமாக சேர்த்துருக்கனால வந்து அதே போல் கசகசா சேர்த்துருக்கனால வந்து இன்னும் கெட்டியாகும். அதனால் வந்து தண்ணி கூடவே ஊற்றிக்கோங்க. இது கூட வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாப்பாங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சேர்த்துருக்கேன். இது வேணாட்டி நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ விசில் போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான வந்து நாட்டுக்கோழி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த குருமா வந்து புரோட்டாவோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.